ஆஸ்ட்ரோ டிவி அனுசுயா நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ஜனவரி 20 முதல் சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வதனால தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்திலே அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையும் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து உங்க ராசியை பார்த்து கொண்டிருப்பார். அதே போல ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல 2027 ஜூன் வரையும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் 4ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வார். பாருங்க, ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 20ஆம் தேதி வரையும் உள்ள இந்த 4 மாதங்கள்ல சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்திருக்கிறார். ஒரு கிரகம் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் பொழுது இன்னும் கூடுதல் பலம் பெறும். அப்ப பாருங்க, சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வதனால தனது காரக வேலையையும் தனது ஆதிபத்திய வேலையையும் அழுத்தமாக இந்த காலகட்டத்தில் செய்வார். தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 2க்கும் 3க்கும் அதிபதிங்க. அவர் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்ப 4ஆம் இட வேலையையும் இந்த காலகட்டத்தில் திருப்தியா செய்வார். 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி வேலையையும் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் செய்வார். அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 20ஆம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பு தரும். ஏன் அப்படின்னா அவர் 2ஆம் அதிபதி பாருங்க நல்ல பலமா 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்ப கொடுக்கல் வாங்கல் சிறப்பு தரும், நல்ல பணப்புழக்கம் இருக்கும். 2ஆம் அதிபதி தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அப்ப அவர் தனது சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி பாருங்க பலன்களை கொடுப்பார். அப்ப 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வதனால வியாபாரம் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்கும். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய யோகத்தை கொடுக்கும். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு முழு ராஜபார்வையும் இருக்கிறது. 2ஆம் அதிபதி குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானும் மே மாதம் 20ஆம் தேதி வரையும் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்திருக்கிறார். அப்போ குடும்பத்தில் பாருங்க நன்மை ஏற்படும். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் மாறும். கணவன் மனைக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பேசி தீர்க்க முடியாத சில விஷயங்களை பேசி தீர்க்க முடியும். இந்த 2ஆம் இடம் பலம் பெறுவது பாருங்க உங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லாங்க மே மாதம் 20ஆம் தேதி வரையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதே போல தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல பயணம் செய்கிறார். சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அப்போ புதுசாக இடம் வாங்கலாம். புது டாக்குமெண்ட் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகும். அப்போ இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, இது போன்ற சுப செலவுகளை கட்டாயம் செய்ய முடியும். அசையா சொத்துல இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் முதலீடு செய்ய முடியும். அதே போல 4ஆம் இடம் பலம் பெறுவதனால உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும். எடுக்கிற முயற்சிகள் 3ஆம் அதிபதி கேந்திரம் ஏறுறார். எடுக்கிற முயற்சிகள் பலம் பெறும். 3ஆம் அதிபதி தனது சுயசாரம் ஏறுகிறார். அப்ப மனசுல தைரியம் அதிகரிக்கும். சில காரியங்களை வெற்றிகரமாக நீங்க முடிப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். புதுசா ஏதாவது ஒரு வேலைக்காக ஒரு காரியத்துக்காக ஏதாவது முயற்சி பண்றீங்க, ஒரு வேலைக்காக ஒரு அப்ளிகேஷன் போட போறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதில் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு புது வேலையாட்கள் அமைவார்கள். பேங்க்ல சுலப கடன் கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பு தரும் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்துல சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பதனால உங்களுக்கு 4ஆம் இடமும் பலம் பெறும். யாராவது உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது பாருங்க உங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். அந்த சனி வீட்டில் ராகு இருப்பதனால வெளிநாடு போய் படிக்கணும், இல்லை வேற மாநிலத்தில் போய் படிக்கணும் அப்படின்னா அந்த ஆசைகள் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஒரு சிலர் பிரமாண்டமான வீடு கட்டுறது, பெருசா இடம் வாங்கிறது, பெரிய முதலீடு போட்டு இடம் வாங்கிறது, இது போன்ற அதிர்ஷ்டங்களையும் கொடுக்குங்க இந்த காலகட்டத்தில் பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு மனசுல இருக்கிற அழுத்தங்கள் குறையும்.
தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியை சனி பார்க்கறதுனால பாருங்க உடம்பு அசதி சோம்பல்லாம் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி பலம் பெறுவது, 2ஆம் இட ஆதிபத்தியங்கள் 3ஆம் இட ஆதிபத்தியங்கள் செழிக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி வெற்றியில் முடியுங்க. மே மாதம் 20ஆம் தேதி வரையும் தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் முழு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லாங்க. மே மாதம் 20ஆம் தேதி வரையும், இந்த ஜனவரி 20லேருந்து மே 20 வரையும் உள்ள காலகட்டங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல குரு பகவானும் பாருங்க தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் 7ஆம் இடத்துல பயணம் செய்கிறார். பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியை குரு பார்க்கறது உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அழுத்தங்கள்லாம் குறையும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். உங்களுக்கு நல்ல பணவரவை கொடுப்பார், கௌரவ அந்தஸ்து அதிகரிக்கும், குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும், நல்ல வாழ்க்கை துணை அமையும். இப்போ தனுசு ராசியில் ஒரு பெண் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு ராசியை குரு பார்க்கறது உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். வாழ்க்கையில் வளர்ச்சிங்கிறது இருக்குங்க. ஏன்னா வளர்ச்சி கிரகம் குரு பகவான், அவர் உங்கள் ராசியை பார்க்கறதுனால வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் ராசியை குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் மிக்க பலம் பெறும், அந்த இடத்தில் உள்ள கஷ்டங்கள் விலகும். அப்போ குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால பாருங்க உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அழுத்தங்கள் மாறும், கஷ்டங்கள் மாறும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுபிட்சம், வாழ்க்கையில் வளர்ச்சி, வாழ்க்கையில் முன்னேற்றம் இதெல்லாம் பார்க்க முடியும் குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால. அதே போல ராகு பகவான் பாருங்க மிக பிரமாண்ட கிரகம். அந்த ராகு 3ஆம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார். 3ஆம் இடங்கிறது பாருங்க முயற்சி ஸ்தானம், கணவன் மனைவி உறவை சொல்லக்கூடிய ஸ்தானம் 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்துல ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வதனால கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். பாருங்க ராகு பகவான் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 7 மாதத்திற்கு தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வார். அப்போ இந்த காலகட்டங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நிலவும், அதே போல் தைரியம் அதிகரிக்கும், ஒரு அசட்டு துணிச்சலை கொடுக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறைநுட்பங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், ரசாயனம் சார்ந்த துறைநுட்பங்களுக்கு யோகம் கிடைக்கும், எலக்ட்ரிக்கல் போக்குவரத்து சார்ந்த துறைநுட்பங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். முக்கியமாக சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் தேடி வருங்க. ராகு பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்து ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் 4ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால. அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு தான் இப்போ மிக பலமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ராகு கேதுகளுக்கு 3ஆம் இடம் 6ஆம் இடம் 11ஆம் இடம் தாங்க ஒரு அதிர்ஷ்டஸ்தானம். இந்த 3, 6, 11 ராகு கேது இருக்கும்பொழுது தான் பாருங்க வாழ்க்கையில் உயர்வையும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களையும் ராஜ யோக பலன்களையும் கொடுப்பார்கள். அப்போ ராகு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அந்த காரியத்தில் பாருங்க முன்னேற்றம் இருக்கும், அந்த காரியத்தில் வளர்ச்சி இருக்கும், அந்த காரியத்தின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இந்த காலம் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம். பாருங்க உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடைமுறையில் இருந்தால் பாருங்க இந்த பலன் இன்னும் பாருங்க கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு பிறப்பு காலத்தில் பாருங்க இப்போ 3ஆம் இடத்துல சனி இருக்கிறாங்க அப்படின்னா பாருங்க தொழில்துறையில் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா 3ஆம் இடத்துல இப்போ சனி உங்களுக்கு பிறப்பு காலத்தில் இருந்தால் அது மேலே இப்போ ராகு போகிறார். அதே போல் உங்களுக்கு பிறப்பு காலத்தில் 4ஆம் இடத்துல ராகு இருந்தா, ஏன்னா அந்த ராகு மேலே இப்போ சனி போகிறார். ராகு உங்களுக்கு பிறப்பு காலத்தில் 4ஆம் இடத்துல இருந்தாலும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் உங்களுக்கு பாருங்க பிறப்பு காலத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்கிறாங்க அப்படின்னா பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும், யாரையும் நம்பி பணம் கட்டக்கூடாது. அதே போல் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் சிம்மத்தில் சனி இருக்கிறார் பிறப்பு காலத்தில் அப்படின்னா அது மேலே இப்போ கேது போயிட்டு இருக்கிறார். அப்போ உங்களுக்கு சிம்மத்தில் பிறப்பு காலத்தில் சனி இருந்தாலும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பாருங்க சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வதனால
மே மாதம் 20ஆம் தேதி வரையும் உள்ள காலங்கள் மிக்க அதிர்ஷ்ட காலங்கள். நல்ல பணப்புழக்கம், திடீர் அதிர்ஷ்டம், வாழ்க்கையில் முன்னேற்றம், வாழ்க்கையில் வளர்ச்சி, இதெல்லாம் பாருங்க கண்கூடாக பார்க்க முடியும் தனுசு ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதினாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்னி கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.